அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ எங்க மாடி தோட்டத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலம், கோடை காலத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, செடி கொடிகள்லாம் ரொம்ப பசுமையா இருக்கு. எல்லா விதமான காய்கறிகளும் வந்து காய்ச்சிட்டுருக்கு. நெறைய பேர் கேட்குறீங்க, "உங்க மாடி தோட்டத்துல மட்டும் எப்படி இவ்வளோ பசுமையா இருக்கு? அதன் ரகசியம் என்ன?" அப்படின்ற மாரி நெறைய பேர் கேள்வி எழுப்புறீங்க. உங்க எல்லாருக்குமே வந்து என்ன சொல்ல விரும்புறேன், இந்த காலத்துல மட்டும் இந்த வெயில் காலத்துல மட்டும் இல்லைங்க. எப்பவுமேங்க பெரிய தோட்டமோ, சின்ன தோட்டமோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து உரங்கள் குடுக்கணும். இயற்கையான உரங்கள் தான் வந்து நம்ப மாடி தோட்டத்துக்கு ரொம்ப நல்லது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, மாசத்துக்கு ஒரு முறை, சில பேர் வந்து 2 முறை கூட குடுப்பாங்க. நான் வந்து எப்படின்னா, மாசத்துக்கு ஒரு முறை இதுவும், அ மாசத்துக்கு ஒரு முறை வந்து மாட்டு எரு, மண்புழு உரமும் வந்து ஒரு கைப்பிடி அளவு எல்லா செடிக்கும் குடுத்துருவேன். மண்ண கிளறிட்டு குடுப்பேன். தொழு உரமா இருந்தாலும் அதையும் கொடுத்துருவேங்க. இது பார்த்தீங்கன்னா, இப்போ செக்கு எண்ணெய்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த கடையில போய் நீங்க கடலை புண்ணாக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது குடுப்பாங்க. இப்போ வந்து என் மாடிக்கு வந்து நான் வந்து அ 1 கிலோ கடல புண்ணாக்கும், 1/2 கிலோ வேப்பம் புண்ணாக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத வந்து மாசத்துக்கு ஒரு தடவ நம்ம தண்ணீல வந்து இப்போ என்கிட்ட வந்து 100, 100, 200 லிட்டர் ட்ரம் வச்சிருக்கேங்க. அந்த தண்ணீல வந்து இத வந்து நான் போட்டு ஊற வச்சுருவேங்க. ஊற வச்சப்புறம் 3 நாள் இல்ல ஒரு 2 நாள் போதுங்க. 2 நாள் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா வந்து ஊறி புளிச்சு மேல வந்து வந்திருக்குங்க. இத வந்து டெய்லி ஒரு தடவ ஒரு கொம்பு வச்சு நீங்க கலக்கி விட்டாலே, ஒரு குச்சி வச்சு கலக்கி விட்டாலே போதுங்க. நல்லா நொறச்சு வந்துருங்க. ஆனா மூடி வைங்க. மூடி வச்சா தான் நல்லது. இல்லன்னா இந்த ஈ இருக்கு இல்லைங்களா? அது போய் அதில முட்டை இட்டுருங்க. அப்புறம் புழுக்கள் வந்துரும். அதனால நல்லா மூடி வச்சுருங்க ட்ரம்ம. இப்ப நான் வந்து எப்படி போட்டு எப்படி கலக்குறேன்னு பாருங்க. இப்ப இது இது வந்து 1 கிலோங்க கடல புண்ணாக்கு. இப்ப நான் 2 ட்ரம் வச்சிருக்கேன். இந்த 2 ட்ரம்லயும் இதில பாதி பாதிங்க. இதில ஒரு 1/2 கிலோ போட்டோன்னா, அதில ஒரு 1/2 கிலோங்க. அது நல்லா ஊறிடுங்க. அந்த மாரி வந்து நீங்க போட்டு கலக்கி விட்டுருங்க. இத வந்து மூடியும் வச்சுருங்க. ஒரு 3 நாள் இல்லன்னா அதிகபட்சம் இப்போ வெயில் காலன்றனால 2 நாள்ல நல்லா ஊறிடுங்க. ஊறி புளிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு தொட்டிக்கும் வந்து நீங்க ஒரு ஒரு மக்கு ஊத்தணுங்க. ஒரு ஒரு மக்கு ஊத்துனீங்கன்னா, அது வந்து எல்லா செடிங்களும் வந்து இந்த உரத்தால நல்லா செழுமையா இருக்குங்க. இது மாரி இயற்கை உரங்களையும் நீங்க கொடுங்க. எக்காரணத்த கொண்டும் செயற்கை உரங்கள் வந்து உபயோகப்படுத்தாதீங்க. அது நம்மளுக்கு உடலுக்கு நல்லதும் கிடையாதுங்க. நெறைய விளைச்சல் குடுக்கலாம். ஆனா, அது நான் என்னைக்குமே வந்து எங்க மாடி தோட்டம் வந்து இயற்கையான தோட்டங்க. இங்க விளையிறது எல்லாமே எங்களுக்கு வந்து இயற்கையா தான் விளையுதுங்க. இதுவும் வந்து ஒரு 2 கைப்பிடி குடுத்தா கூட நீங்க ஒவ்வொரு தொட்டி தண்ணிக்கும் 2 கைப்பிடியோ, 3 கைப்பிடியோ குடுத்தாலே போதுமானதுங்க. பூச்சி தொந்தரவெல்லாம் கூட இதில வராதுங்க. வராம நல்லா உங்க மாடி தோட்டத்தில இருக்க எல்லா செடிகளும் வந்து செழுமையா இருக்குங்க. இப்படி போட்டுறணுங்க. இப்படி போட்டுட்டு, ஏதாவது ஒரு நீட்டமான ஒரு குச்சி வச்சுக்கோங்க. குச்சி வச்சு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டீங்கன்னா, நல்லா ஊறி மேல வந்து புளிச்சு போய் வந்துருங்க. நான் அதையும் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேங்க. ஏற்கனவே நான் கலக்கனது என்ட்ட இருக்குங்க. அது வேணா உங்களுக்கு காட்டுறேங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி. 2 நாள்ல நல்லா புளிச்சிருங்க. அத நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு குச்சி வச்சு கலக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா இத வந்து நல்லா ஒரு ஒரு மக்கு வந்து ஒரு ஒரு செடிங்களுக்கும் குடுத்துட்டே வந்தீங்கன்னா, ரொம்ப செழிப்பா இருக்குங்க செடியெல்லாம். நன்றி.